நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சாமிகளுடைய ஸ்லோகங்கள், துதிகள், மந்திரங்கள் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பூஜை செய்யும் பொழுது இது ரொம்ப எளிமையான முறையில் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கவும் சுலபமாக இருக்கும். நீங்கள் இதை படிச்சுட்டு நீங்கள் சுவாமியை கும்பிடும்போது இந்த மந்திரங்களை சொல்லி நம்ம பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா சுவாமிக்குமே நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு நார்மல் ஸ்லோகம் இது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரம், குரு சாஸ்தா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த ஸ்லோகம் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்லோகம் தான் இது. அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஸ்லோகம் தான். இந்த மந்திரம் வந்து ஆல்ரெடி பிள்ளையார் துதி ஸ்லோகம் மந்திரம் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் இது வந்து ரொம்பவே எளிமையான மந்திரம் ஸ்லோகம் இது. இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கஜானனம் கணபதிம் குணா நாமாலய பரம் தேவம் கிரிஜம் சூனம் வந்தகே மமராட்சிதம். எந்த துதியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்குரிய துதிகளை வந்து நம்ம முதல்ல சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நம்மளுடைய வேண்டுதல்கள் வைக்கணும். பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து கோவிலில் போன உடனே ஃபஸ்ட்டு பிள்ளையார் வச்சுருப்பாங்க, உள்ளாரையும் பிள்ளையார் வச்சுருப்பாங்க. நீங்கள் பிள்ளையாரை கும்பிட்றதா இருந்தால் ஏதாவது ஒரு பிள்ளையார்கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் வைக்கணும். எல்லா பிள்ளையார்கிட்டையும் வைக்கும்போது அந்த வேண்டுதல்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் வேண்டிக்கிட்டால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா முருகன் ஸ்லோகம். ஓம் சரவண பவ்யாய நமக ஞான சக்திதார கந்தவள்ளி கல்யாண சுந்தர தேவசேன மணிகண்ட கார்த்திகேய நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக. இது வந்து ஸ்லோகம். இதுவும் முருகனுடைய ஸ்லோகம் தான். இது வந்து உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும். உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருள்வாய் அருள்வாய் குகனே. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய ஸ்லோகம். வேதநூல் தர்ம சாஸ்திரம் மேன்மையை அறிந்தோனாக்கி சாதனையால் கற்பக தனி நாட்டின் இறைவனும் ஆகி ஜோதியாய் குருவும் ஆகி சொர்க்கத்தை மண்ணில் நல்கும் ஆதியுமாம் குருவே நின்றால் அடைக்கலம் போற்றி போற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா சிவனுடைய ஸ்லோகம். சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க பிரணேதாதரம் பிரணோதஸ்மி சதாசிவம். அடுத்தது பார்த்திங்கன்னா குபேரனுடைய மந்திரம். ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம். இதை வந்து நம்ம டெய்லியுமே சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஓம் க்ரீம் க்ளீம் சௌம் ஸ்டீம் கும் குபேராய நரவாஹன்யாய ராஜய தனதான்யாதிபதியே லக்ஷ்மி புத்திராய ஸ்ரீ ஓம் குபேராய நமக. அடுத்தது பார்த்திங்கன்னா லக்ஷ்மியுடைய ஸ்லோகம் தான். ரொம்பவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு ஸ்லோகம். எப்போவுமே செல்வம் வீட்டில் பெருகிக்கிட்டே இருக்கும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. நமோ லக்ஷ்மியே மகாதேவியே பத்மாய சததம் நம நமோ விஷ்ணு விலாஷின்ய பத்மஷ்யாய நமோ நமக. அடுத்தது பார்த்திங்கன்னா அனுமன் காயத்ரி மந்திரம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயு புத்ராய தீமஹே தந்தோ அனுமன் பிரசோதயாத். வீட்டில் படிக்கிற பசங்களாக இருந்தாக்கா ஃபஸ்ட்டு இந்த சரஸ்வதி துதியை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க சொல்லுங்கள். எப்போவுமே ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். நல்லா படிச்சுட்டு மார்க்கும் வாங்குவாங்க. அது பார்த்திங்கன்னா சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம் பம் கர்ஷ்யாமி சித்த பவத்துமே சதா.
அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய மந்திரம். நம்ம வந்து சனிக்கிழமான இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்பொழுது சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து நம்மளுக்கு அதனுடைய தாக்கம் வந்து கம்மியாகவே இருக்கும். அது வந்து என்ன மந்திரம்னு பார்த்திங்கன்னா, ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஸ்தாய தீமஹி தந்தோ மதங்கத் பிரசோதயாத். அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி காயத்ரி மந்திரம் தான். நம்ம மாடம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக விளக்கு ஏற்றுவோம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த துளசி காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா செல்வ கடாட்சமாக இருக்கும் அந்த வீடு. அது என்ன மந்திரம்னு பார்த்திங்கன்னா, ஓம் ஸ்ரீ திரிபுராய வித்மஹே துளசி பத்ராய தீமஹே தன்னோ துளசி பிரசோதயாத். அடுத்தது பார்த்திங்கன்னா வாஸ்து லக்ஷ்மியுடைய ஸ்லோகம். இது வந்து பார்த்திங்கன்னா வீடு கொடுத்தனம் போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம வலது கால் எடுத்து வச்சுட்டு போகும்போது இந்த ஸ்லோகம் சொல்லலாம். அதுக்கப்புறம் வீட்டில் வாஸ்து சரியில்லைனாலும் இந்த ஸ்லோகத்தை நம்ம டெய்லியுமே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த லக்ஷ்மி துதியும் தெரியலனாலும் நம்ம இந்த ஸ்லோகம் சொல்லனாவே வீட்டில் வந்து சுபிட்சமாகவே இருக்கும். அது என்ன ஸ்லோகம் பார்த்திங்கன்னா, சித்திரை மகளே வருக, சீர்திருத்தம் செய்திட வருக, செல்வம் வழங்கிட வருக, சேதாரம் இல்லா இன்பம் தருக, வலது கால் எடுத்து வைத்து வாஸ்து லக்ஷ்மியே வருக வருக அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெருமாளுடைய ஸ்லோகம் தான். ஓம் நமோ வெங்கடேஷாய காமிதார்த்த பிரதாயனே பிரணத கிளேச நாசாய கோவிந்தாய நமோ நமக. அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மனுடைய ஸ்லோகம் தான். ஓம் காத்யாயன வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்க பிரசோதயாத். இது வந்து எல்லா அம்மனுக்கும் துர்க்கை அம்மனுக்கு எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு அம்மனுடைய ஸ்லோகம் இது.